لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتؤمن بالله ورسوله وتعزره وتوقره وتسبحه بكرة وأصيلا صدق الله العلي العظيم وقال الله تعالى وأطيعوا الله وأطيعوا الرسول وقال الله تعالى فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب من ولده ووالده والناس أجمعين أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தபா தாபியங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றுமென்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற அருள்கொடைகளை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் கற்பனையை கூட நாம் அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ அருள்கொடைகளை நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்.
அவன் அருள்கொடைகளை நாம் என்ன ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாம் ஆயுள் முழுக்க அதை நாம் எண்ணி முடிக்க முடியாது, எழுதி முடிக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எண்ணற்ற அருள்கொடைகளை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே, திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இப்படி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளை, அருள்கொடைகளை மக்களிடம் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன அருள்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நமக்கு என்ன அருள்கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அப்பதான் நாம் மக்களிடத்தில் அதை நாம் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள்கொடைகளை நாம் விளங்காமல் நாம் வாழ்வோமேயானால் அந்த அருள்கொடைகளுடைய மதிப்பு, அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாமல் போய்விடும். நமக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். அதை நாம் நினைத்து பார்த்தது உண்டா? நம் கண்கள் இரண்டும் சலாமத்தான முறையிலே நமக்கு பார்வையை கொடுத்து அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தந்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். கை கால் சலாமத்தோடு, ஆரோக்கியத்தோடு நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நமக்கு மனைவி மக்களை கொடுத்து அவர்கள் மூலமாக நமக்கு தேவை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நமக்கு தாய் தந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நல்ல சாலிஹான நண்பனை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஒரு நிஅமத். நமக்கு நல்ல வீட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், உணவை நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி எவ்வளவோ நிஅமத்துகளை நாம் யோசித்து பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் அந்த நிஅமத்துகளை நாம் மக்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்போமேயானால் அல்லாஹ் நம் மீது நேசம் கொள்கிறான். அல்லாஹ் நம் மீது நேசம் கொள்கிறான். என் நடிகான் அவனுக்கு கொடுத்த அருள்கொடைகளை கொடுத்து அந்த அருள்கொடைகளை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எனக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான குழந்தையை கொடுத்தார், எனக்கு அல்லாஹ் தஆலா சாலிஹான எனக்கு வருமானத்தை கொடுத்தான், ஹலாலான வருமானத்தை கொடுத்தான், சாலிஹான மனைவியை கொடுத்தான். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று எந்த அடியானுடைய நாவில் வருகிறதோ, எந்த அடியான் தன்னுடைய ரப்பு கொடுத்த அருள்கொடைகளை மக்களிடத்தில் வெளிப்படுத்துகிறானோ அந்த அடியானை அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபி கிழிந்த ஆடையோடு தலையை சீவாமல் பரட்ட தலையுடன் கசங்கி போன ஆடைகளையுடன் பீந்து போன செருப்புகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறார். சபையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அந்த சஹாபியை அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தவர், மிகப்பெரிய நீங்கள் பணக்காரவர், அப்படி இருக்கிற பொழுது ஏன் கசைந்து போன ஆடைகளை நீங்கள் அணிகிறீர்கள்? உங்களுடைய தலைமுடி ஏன் இப்படி இருக்கிறது, கசைந்து இருக்கிறதே? நல்ல சீப்ப வைத்து சீவ வேண்டியதானே, எண்ணெய் போட்டு நல்ல அழகா சீவிக் கொள்ள வேண்டியதானே, நல்ல செருப்பை அணிந்து கொள்ள வேண்டியதானே, ஏன் கந்தர கோலத்தில் இப்படி ஏன் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, செல்வங்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானே,
அப்படி இருக்கிற பொழுது ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கொடுத்த அருள்கொடைகளை நீங்களே வெளிப்படுத்த, அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை நீங்களே வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றால் அப்போ நீங்கள் எந்த அளவிற்கு வாழுகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ எவ்வளவோ நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நிஅமத்துகளை விட உயர்ந்த நிஅமத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த நிஅமத் யார் தெரியுமா? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. அவர்களுக்காக தான் இந்த உம்மத், அவர்களுக்காக தான் படைக்கப்பட்டது. இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்காக, இந்த உம்மத்தை எப்படியாப்பட்ட வழிகேட்டில் வாழ்ந்து கொண்ட இந்த உம்மத்தை நல்வழிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும். எல்லா அருள்கொடைகளை விட மிக உயர்வாக அருள்கொடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்க வேண்டும். நாம் பார்த்தோம், சென்ற வாரம் நாம் பயானில் பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அனுப்பப்பட்டது ரஹமத்தாகவே தவிர அவர்கள் அனுப்பப்படவில்லை என்று பார்த்தோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் நாம் பார்த்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசம் கொண்டார்கள், நாம் எந்த அளவிற்கு நேசம் கொள்ள வேண்டும்? ஒரு மனிதனை நேசம் கொள்வதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. மனைவியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் மனைவி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். குழந்தையை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது 10 மாதம் சுமந்ததாக அதை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த குழந்தையை நாம் நேசிக்கின்றோம். தாய் தந்தை தன்னுடைய குழந்தையை நேசிக்கிறார் என்று சொன்னால் பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தன்னுடைய குழந்தையை 10 மாதம் சுமந்து நாம் பெற்றோம் அல்லவா, வலியோடு சுமந்தோம் அல்லவா, வலியோடு நாம் பிரசவ வேதனையில் அந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்தோம் அல்லவா. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால் தாயுடைய கண்கள் கலங்கி விடுகிறது, தகப்பனுடைய கண்கள் கலங்கி விடுகிறது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களோடு ஒரு மனிதனை நேசிக்கின்ற, ஒரு பகிர்ந்து கொள்கின்ற நம்பி இருக்கின்றோம். பக்கத்து வீட்டுக்காரனை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அண்டை வீட்டுக்காரனை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்கு பண்டங்களை உபகரிப்பதினாலோ அது பரிமாறிக்கொள்வதினாலோ நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வதினாலோ நல்ல விஷயங்களின் பக்கம் அவர்கள் செல்வதினாலோ இப்படி நண்பர்களை நேசிக்கின்றோம், மனைவியை நாம் நேசிக்கின்றோம், பிள்ளைகளை நாம் நேசிக்கின்றோம். அப்ப அன்புகளை நமக்கு நேசம் கொள்வதற்கு ஒவ்வொரு விதமான காரணங்கள் நமக்கு இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு என்ன காரணம்? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொருவரும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலக வாழ்க்கையில் தன்னை பற்றி நினைத்துதான் நாம் கவலைப்படுவோம், தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் நாம் கவலைப்படுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதல்ல, அவர்கள் வாழும் காலமெல்லாம் உம்மத்தை நினைத்துதான் கவலைப்பட்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க. அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய அத்தனை செல்வங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த செல்வங்களை எல்லாம் தன்னுடைய தோழர்களுக்காகவும்
அவர்கள் தன்னை பற்றி கவலைப்பட்டிருந்தால், தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் கவலை கொண்டிருந்தால், தன்னுடைய செல்வத்தை அவர்கள் தான தர்மம் செய்திருக்க மாட்டார்கள். அத்தனையும் ஏழைகளுக்காக, கஷ்டப்படுகின்ற மற்றவர்களுக்காக தன்னுடைய செல்வத்தை அரைத்து, செல்வத்தை கொடுத்து அதை தீர்த்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு இது ஒரு காரணம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசம் கொண்டார்கள், அதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில் சஹாபாக்கள் மிக தன்னுடைய உயிரை விட அவர்கள் நேசித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், லிதுமின பில்லாஹி வ ரசூலிஹி 48 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். புரட்டி பார்த்தால் தெரியும். லிதுமின பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா. என்னை நீங்கள் வணங்க வேண்டும், என்னை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களிடத்திலே கண்ணியத்தோடு மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்னை நினைவு கூறுவதற்காக, என்னை நினைவு கூறுவதற்காக, என்னை நினைப்பதற்காக உம்மிடத்தில் தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இதை குறித்து சொல்கிறார், உங்களிடத்தில் நான் நபியை அனுப்பியிருக்கின்றேன், அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களிடத்தில் மரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க வேண்டும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எனக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், எனக்கு நீ வழிபட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்ப எதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மையமாக வைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு ஏவினார்களோ, எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ, எந்த வழிமுறையின் பிரகாரம் நம்மை வாழச் சொன்னார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் கட்டுப்பட்டு அவர்களுடைய வழியில் நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் தெளிவான முறையில் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? அவர்களுடைய கண்ணியத்தில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது என்றால் சஹாபாக்கள் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போய்விடும், அவர்கள் கஷ்டப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் முள்ளு குத்துவதை கூட சஹாபா பெருமக்கள் விரும்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். முள்ளு குத்துவதை கூட சஹாபாக்கள் விரும்ப மாட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். போர் செய்து முடித்ததற்கு பின்னால் அதில் கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உவைரா என்கிற ஒரு மனிதர், பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த உவைசிரா என்கிற ஒரு மனிதர், அவர் யா ரசூலல்லாஹ், நபியே, நீங்கள் நியாயமான முறையிலே, நீதமான முறையிலே எல்லாத்திற்கும் பங்கு வைக்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நியாயமான முறையிலே, நீதமான முறையிலே நானே நடக்கவில்லை என்றால் வேறு யாரும் நடப்பார்? பக்கத்தில் இருந்த கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொதித்து எழுந்து நின்ற பொழுதே, நபியே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நபியே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இவனுடைய தலையை வெட்டி உங்களுடைய கையில் கொடுத்து விடுவேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அமைதியாக இருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கோபப்படுவதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு லாபமும் நமக்கு ஏற்படாது, அமைதியாக பொறுமையாக நீங்கள் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலும் பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த உவைஸரா கண்ணிய குறைவு செய்யப்படும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணிய குறைவு செய்யப்படுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாங்க முடியாமல் குதித்து எழுந்தார்களே, அப்போ எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் தெரியுமா? தன்னுடைய பெற்ற தந்தையை விட, தாயை விட, மனைவி மக்களை விட, உலகத்தில் அனைத்தையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளும் வரை உங்களை யாரும் முஃமினாக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சபையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து அமர்ந்திருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை தவிர எல்லாத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இன்னும் நீ முழுமையாக ஈமான் கொள்ளவில்லையே, முழுமையாக உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லையே என்று சொன்ன பொழுது விலக்கிக் கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விட அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக நீங்கள் ஈமான் கொள் வந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஈமான் கொள் நுழைய வேண்டும் என்றால், பரிபூர்ணமான அவனுடைய ஈமான் இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய பெற்றவர்களுடைய, நம்முடைய மனைவி மக்களை விட, நம் வைத்திருக்கின்ற அனைத்து செல்வங்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசித்தார்கள் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற நேசத்தை அதிகப்படுத்தினார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை நாம் இன்றைக்குள்ள பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழிமுறை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? குர்ஆனை கற்றுக் கொடுப்பது வேறு, அவர்களுக்கு சுன்னத்தான வழிமுறை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள்? எப்படி இந்த உம்மத்திற்காக கஷ்டப்பட்டார்கள்? இந்த அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எத்தனை பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் எந்த அளவிற்கு பெற்றவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம்? யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை போதித்தார்கள். அவர்களிடத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதில் ஒருவர் சிறுவராக இருக்கக்கூடிய தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன், உங்களை நான் அதிகமாக நான் நேசிக்கின்றேன். நீங்கள் எதை என்னிடத்தில் உத்தரவிட்டாலும் சரி, எந்த காரியத்தை என்னிடத்தில் நீங்கள் உத்தரவிட்டாலும் சரி, அதை நான் செய்வேன் யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சிறு வயதில் இருக்கின்ற தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சோதனை செய்தார்கள்.
எப்படியெல்லாம் அவருடைய பெற்றவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு சிறு சோதனை செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்களுடைய தந்தையுடைய தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் பார்க்கலாம். உடனே வாளை எடுத்துக்கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையுடைய தலையை எடுப்பதற்காக புறப்படுகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தல்ஹா பின் வர்ராவே, இப்படி செய்யக்கூடாது, நான் சின்ன சோதனை செய்து பார்த்தேன், நீங்கள் இந்த அளவிற்கு என் மீது நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றவர்கள் சரியான முறையில் வளர்த்திருக்கிறார்கள். உறவுகளை முறிப்பது அல்லாஹ்விற்கு பிரியமில்லை. உறவுகளை முறிப்பது கூடாது, பெற்றவர்களிடத்தில் கண் கலங்க கூடாது, அவர்களிடத்தில் கண்ணியம் குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு பிள்ளையுடைய உள்ளத்தில் தன்னுடைய பெற்றவர்களை கூட தன்னுடைய மனைவி மக்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உஹுத் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்று செய்தி சஹாபாக்கள் கேட்டவுடன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவது. அதில் ஒரு பெண்மணி கதறிக்கொண்டே ஓடி வருகிறார். ஒரு சஹாபி பெண்மணி கதறிக்கொண்டே ஓடி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆனது, அவர்களுக்கு என்ன ஆனது என்று கதறிக்கொண்டே ஓடி வருகிற பொழுது அதில் ஒரு சஹாபி சொன்னார்கள், உங்களுடைய இரு மகன்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், உங்களுடைய இரு மகன் கொலை செய்து சடலமாக கிடைக்கிறார்கள், அதை பார்த்து உங்களுடைய உள்ளத்தில் வருத்தம் வரவில்லையா? இதை நீங்கள் தேடிக் கொள்கிறீர்களே, அதை நினைத்து உங்களுக்கு உள்ளத்தில் கவலை வரவில்லையா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி பெண்மணி சொன்னார், இதை நினைத்து எனக்கு கவலை அல்ல, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக இருந்தால் போதும், அவர்கள் நன்றாக இருந்தால் போதும், அவர்களை நான் பார்க்க வேண்டும், எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் அவர்களுடைய உள்ளம் அமைதியானது, அவர்கள் அமைதியானார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும் நண்பர்களே. தல்ஹா இப்னு வர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு வயதிலே தன்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகளை விட தன்னுடைய இரண்டு குழந்தைகள் உயிர் போனதற்கு பின்னாலும் எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்தார்களே, அப்ப எந்த அளவிற்கு சஹாபா பெண்மணிகளை அவர்கள் எந்த அளவிற்கு நேசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காஃபிர்கள் வருகிறார்கள், மக்கத்து குஃபார்கள் வருகிறார்கள், சதி செய்வதற்காக வருகிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த மக்கத்து குஃபார்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய கூட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்காக மார்க்கத்தை போதிப்பதற்கு ஆள் இல்லை, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்கு சரியான ஆள் இல்லை, உங்களிடத்தில் இருந்து ஒரு தோழரை நீங்கள் அனுப்புங்கள் என்று ஒரு மக்கத்து குஃபார்களில் ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பி தன் தோழர்களில் ஒருவர் அதீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறார்கள். நீங்கள் போய் அந்த மக்கத்து அவங்களுக்கு இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் நீங்கள் மார்க்கத்தை போதியுங்கள், மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அனுப்புகிறார்கள். அவர்கள் போகிறார்கள். போகிற நேரத்தில் அந்த இடத்தை அடைந்ததற்கு பின்னால்
மக்கத்து குஃபார்கள் சூழ்ந்து அவர்களை வளைத்து அவர்களுடைய மரத்தடியில் கட்டி போட்டு அவர்களை வேதனை செய்கிறார்கள். அதீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்கத்து குஃபார்கள் அடித்து வேதனை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் விளங்குகிறார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி சரி செய்து நம்மளை எங்கே கொண்டு வந்து விட்டார்கள். அந்த நேரத்திலும் மக்கத்து குஃபார்கள் சொல்கிறார்கள், நான் உன்னை விடுவதாக, நான் உன்னை விடுவனா, நான் உன்னை விடுவதற்கு நீ விரும்பினா நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். அப்போ அதீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, உன்னுடைய முஹம்மதிற்கு எதிராக நீ சரி செய்ய வேண்டும். உன்னுடைய முஹம்மதிற்கு எதிராக நீ சதி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அதீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய உயிர் போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன சோதனை வந்தாலும் அதை நான் ஒருபோதும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஒருபோதும் சின்ன கஷ்டங்களை கூட என் நபிக்கு நான் வரவிட மாட்டேன் என்று அதீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். சன்னமாக அவர்களுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உடலையும் சன்னமாக செதுக்கி அவர்களை கொலை செய்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு நேசம் வைத்தார்கள் தெரியுமா? போர்க்களத்தில் மழை வெள்ளத்தை போல் அம்புகள் பாய்ச்சப்படுகிறது. மழை வெள்ளத்தை போல் அம்புகள் பாய்ச்சப்படுகிறது. எதிரிகள் பக்கத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பக்கம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை கேடயமாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். தன்னுடைய உடலை அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய உடலில் அம்பு பாய்ச்சப்பட்டிருந்தது. வருக தருவாயில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஸஅத் இப்னு அபீ வக்காஸே, என்னுடைய தாய் தந்தையும் உனக்கு அர்ப்பணம், என்னுடைய தாய் தந்தையும் உனக்கு அர்ப்பணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரை விட அவர்கள் மேலாக நேசித்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈராக்கை வெற்றி கொண்டதற்கு பின்னால் அரசருடைய சபையிலே அரசரை பார்த்து பேசுவதற்காக செல்கிறார்கள். ஈராக்கை வெற்றி கொண்டதற்கு பின்னால் அந்த அரசரை பார்ப்பதற்காக ஆலோசனை செய்வதற்காக அந்த அரசருடைய சபைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது உணவுகள் பரிமாறப்படுகிறது. அவர்களும் அந்த சஹாபியும் அமருகிறார்கள். எல்லா அரசர்களும் அமர்ந்து சாப்பிடுகிற நேரத்தில் அந்த சஹாபி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பருக்கி கீழே விழுந்து விடுகிறது. அந்த பருக்கை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுகிறார்கள். அங்க உள்ள அரசர்கள் எல்லாம் முகம் சுழித்து பார்க்கிறார்கள். என்ன இப்படி செய்கிறார்கள்? ஒரு பருக்கு தானே விட்டுவிட வேண்டியதான, இப்படி செய்கிறார்களே என்று அந்த அரசர்கள் எல்லாம் முகம் சுழித்த பொழுது அப்ப அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மடையர்களுக்காக வேண்டி என் நபியின் சுன்னத்தை நான் விடுவேனா? என் நபியுடைய சுன்னத்தை இந்த மடையர்களுக்காக நான் விடுவேனா என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணுவதில் அவர்கள் அந்த அளவிற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணி பாதுகாப்பதை நாம் எந்த அளவிற்கு நாம் அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க வேண்டும் என்பவர்களே. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவிற்கு கொல்லப்பட்ட
கொல்லப்பட்டார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிற பொழுது கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட எதிரிகள் கத்தியை வைத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கழுத்தில் வைத்து அப்போ அந்த குஃபார்கள் கேட்கிறார்கள், இப்போ நபிக்கு எதிராக ஒரு நபிக்கு எதிராக நீ சதி செய்தீர் என்று சொன்னா உன்னை நான் விட்டு விடுவேன் என்று சொன்ன பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என் வீட்டில் இருக்கின்ற சின்ன முள்ளு கூட என் நபியுடைய காலில் குத்துவதை நான் விரும்ப மாட்டேன் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்றால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் இங்கே யோசிக்க வேண்டும் நண்பர்களே. இன்னும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்வதற்கு நேரமில்லை, சொல்வதற்கு நேரமும் பத்தாது. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் நேசித்தார்களோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் அத்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா